சரியாக பிடிகொடுக்கவில்லை. அவமானம். இதற்கு நான் படிக்கப்படி வாங்குகிறேன். நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நாளை மாலை அவனை எப்படியாவது பார்க்குக்கு அழைத்து வந்து அங்குள்ள பெஞ்சியில் அமரச் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. அதன் பிறகு பார் இந்த புலவர் பூவரசின் திறமையை. அதெல்லாம் இப்போது சொல்ல முடியாது. நீயே நேரில் காணப்போகிறாய். சரீர பலம் பெரிதா மூளை பலம் பெரிதா என்று. நான் வருகிறேன். இந்த வேலை மாலை வேலைதான். மனசுக்கு உல்லாசமான வேலை. அதாவது கள்ளம் கவனம் இல்லாத வெள்ள உள்ளம் போல, கார்மேகமே இல்லாத நீலவானத்தை போல நிர்மலமான உன் முகத்தை இந்த பூங்காவையும் பார்க்க பார்த்து கண்கள் எவ்வளவு கழிப்படைகின்றன. நீங்க கூட பெரிய கழிப்படம் கையால் ஆகாத கால் பசங்களை விட்டு கண்ணுக்கு தெரியாம அடிக்க சொல்லிட்டு வேறுதனமா பின்னாரியா போய் ஒளிருது. தப்பி தவறி உயிர் போயிருந்தா என்ன ஆகுது? ஏதோ இரண்டு தட்டு தட்டி விட்டு வந்து விடுவார்கள் என்று நினைச்சேன். இப்படி மண்டையை உடைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மடையர்களை நம்பியது தப்புதான். ஆமா, மடையர்களை நம்புறது தப்புதான். ஆண்டவன் புண்ணியத்திலே அந்த மனுஷனுக்கு சீரியஸ் ஆகாம போல சாகணும். இல்ல நானே போலீஸை கூப்பிட்டு உங்களையும் அந்த ரவுடி பசங்களையும் என்ன வச்சிருந்தேன். ஜாக்கிரதை. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போங்க வெளியே போங்க. சின்னப்பையா சின்னப்பையா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மன்னார காணுங்க. நீ போய் இந்த பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான், போய் பாத்துட்டு வாங்க. சொல்லலாமா? அடுத்தது அம்மா சத்தமா கேக்குது. நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் கார் சாட்சியா சொல்றேன். இத்தனை வருஷமா கார் ஓட்டுனதுல ஒரு எறும்பு மேல கூட ஏத்துனது கிடையாதுங்க. நான் அங்க இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது யாரோ 2-3 பேர் கூப்பிட்டது மாதிரி இருந்தது. டக்குன்னு நிறுத்திட்டு போய் பார்த்தேன். யாரோ காலி பசங்க கண்டபடி அடிச்சு போட்டு ஓடி போயிட்டதா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆமாங்க, ஆமா. காலி பசங்களா? என் மன்னாரி யாரு பல்லாத்துக்கும் போக மாட்டானம்மா. இந்த அப்பாவி அடிக்க எந்த பாவிங்களுக்கு மனசு துணிஞ்சுதான் தெரியலையம்மா. அவசரப்படாதேம்மா. நடந்தது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்போம். அப்புறம் நாங்க இவரை பார்க்கும்போது இவருக்கு பிரச்சனையே இல்லைங்க. கொஞ்சம் முகத்துல தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தாருங்க. அப்ப விலாசத்தை விசாரிச்சுட்டு காரணம் ஏற்றிட்டு இங்க கொண்டு விட்டுட்டோம். இவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும். கோச்சிக்காதுங்க, நல்ல நேரத்துல உயிரை காப்பாத்துனீங்க. என்னென்னமோ பேசிட்டு மன்னிச்சுக்கோங்க. ஆமா,
காலி பசங்க என்ன ஆனாங்க? அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்களாம். அந்த சமயத்துல யாரோ ஒரு பொண்ணு கூட ஒரு பக்கத்துல இருந்தா சொன்னாங்க. மண்ணாங்கட்டி பொண்ணுன்னா கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாமா என் மன்னாரு. கடவுளே, எந்த அலங்காரம் இப்படி ஆளை விட்டு அடிக்க விட்டு அலங்காரப்படுத்தினா தெரியலையே. ஆஸ்பத்திரி கொண்டு போனா பல இடங்கள் வரும்னு இவரே டாக்டர் கைலாசிட்டு கொண்டு போக சொன்னாருமா. அவர் தான் கட்டிவிட்டு அழிச்சாரு. நல்ல சமயத்துல உதவி செய்தீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நாங்க போயிட்டு வர்றோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. மன்னாரு, இன்னைக்கு யாரு மாத்திரம் முடிச்சாப்பா காலையில? மன்னாரு, வருத்தப்படாதம்மா. எது எது எப்ப எப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி எப்படி தானே நடந்து தீரும். இதுக்காக வருத்தப்பட்டு என்ன செய்யறது? மன்னாரு, நல்ல வலிக்குதையா மன்னாரு. ஏப்பா மன்னாரு, ஆமா உன்னை அடிச்ச அந்த காலி பசங்களை யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன். போகட்டும். உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததாக சொல்றாங்களே, அதையாவது உனக்கு தெரியுமா? சொல்லு மன்னாரு. சொல்லு மன்னாரு. காலி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி ஒரு முடியா செய்யறேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? சொல்லு சொல்லியா? சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியாது. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, என்னம்மா என்ன? அந்த ஆளு பெண்ணாச்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா போய் பாக்கலாம். பாப்பா, நான் பக்கத்துல துணைக்கு இருக்கிறேன்னா அதையும் வேண்டாங்க. சின்ன பையனாவது இருந்துட்டாங்கன்னா அவனையும் வேண்டாங்க. ஒரே பிடிவாதக்காரனா இருக்கிறான். மன்னாரு, என்ன பண்றது? ரொம்ப ஜோரா இருக்கு. ஏமா தர்மா இருக்கா? இல்லைங்களே, இவன் உடம்பு இருந்தாச்சுங்களே. இது வரைக்கும் ஜலதோஷம் கூட பிடிச்சது இல்லைங்களே. சரி, பரவாயில்ல. லீலா, நம்ம வீட்டுல தர்மா இருக்கா? சீக்கிரம் தம்பி, கம்பளியை கொண்டா. சீக்கிரம். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா போகும். இத கொண்டாடி என் கையில கொடுத்தா எனக்கு என்னமா தெரியும்? வாமா, இப்படி இங்கே பாருமா. எப்படியம்மா இருக்கு? 104. ஐயோ கடவுளே, அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொழுது விடிய நேரமாச்சு. நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். அப்படி பிரமாதம் ஒண்ணும் இல்ல. இந்த டேப்லெட் 2 மணிக்கு ஒரு தடம் கொடுங்க. நான் மிக்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ டேப்லெட் கொடுமா, நான் வரேன். என்ன ஆட்டி, என்ன ஆட்டி, என்ன ஆட்டி. நல்ல அடி, நல்ல அடி குரு. டேய், உனக்கு விழுந்த அடியில நான் ஒரு அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கினேன், நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும். ஆமா, இருக்கிறியா? உன் உடம்பு குணமாகட்டும். அவளை நான் என்ன செய்யறேன் பாரு. அவ ஆம்பளையில விட்டு அடிக்க சொன்னா 10 பொம்பளைகளுக்கு பணத்தை கொடுத்து அவளை நான் கிங்காங் குத்த சொல்லல. நான் டேய், உண்மையில அவ பொண்ணு இல்லடா. கடவுள், கடவுள், கடவுள். அவ கால விழுந்து கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றது தானே. அப்பவே மறந்து போச்சு. இப்ப போயிட்டு வந்துருக்குமா? சும்மா மூலகட்டப்பாயில. டேய், நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைகளை பார்த்திருக்கேன். படா ராட்சசி. குரு, நீங்க 1000 சொல்லுங்க, இவன் காயில விடாது.
ஏன்னா இவன் கால்தான் ஒன்றே டிராபிக் ஆச்சே. இதுல விட்டுருவான். இவன் விட்டாலும் சரி விடலன்னாலும் சரி அவ விட போறதில்ல. இப்பவே பொங்க பானைக்கு வேடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது. அடுத்த தடவை பார்த்தா போலதான் நடக்கும். ஆமா குரு, அவ பொண்ணல்ல, பேய், பிசாசு, பூதம். திரும்ப நல்ல பொண்ணு உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க எல்லாம் தயவு செய்து